சரி, போன வாரத்தில் உங்களோடு கூட 2 முக்கியமான வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா? என்னதுங்க? எபிரேயரில் ஒரு வசனம் வாசித்தோம். என்னது? டிசிப்ளின், அப்புறம் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி வாசித்தோம். அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனம். ஞாபகம் இருக்குங்களா? என்ன வாசித்தோம்? எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிட்சை என்பது ஒரு தகப்பன் பிள்ளையை வழி நடத்துகிற அந்த ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒழுக்கம் அப்படின்றது நம்ம எல்லாருமே கொஞ்ச நாள் இருப்போம், ஆனால் பல நாட்களாக ஒழுக்கத்தில் நம்மளால நிலைத்திருக்க முடியல, தோற்று போய்விடுவோம். அதனால தான் நம்மளோட பலன்களை பார்க்க முடியவில்லை. அதனால தான் 2வது பகுதியில் பார்க்கிறோம், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு. அந்த டிசிப்ளின், கர்த்தர் கொடுக்கிற சிட்சையை பழகி கொள்ள வேண்டும். To accept the discipline that God is giving us. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஒழுக்கம், அந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் பழகி கொள்ளும் பொழுது, அது ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், வேத வாசிப்பு, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, இப்படி பல காரியங்கள் அதில் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஒழுங்கிலே நாம் நிர்ணயம் பண்ணி பதில் வர்ற வரைக்கும் நான் இதை செய்வேன் அப்படின்னும் போது தான் நம்மளால பதிலை பார்க்க முடியும். ஆனால் நிறைய நேரம் ஒரு உற்சாகத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷனில், நிறைய நேரங்களில் மோட்டிவேஷனில் என்ன பண்ணுவோம், இங்கே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மோட்டிவேஷன் மாதிரி உங்களை அப்படியே ஒரு மோட்டிவேட் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவோம். போன ஒரு 2 நாள் 3 நாள் என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்க இருக்கும். அப்புறம் 4வது நாள் வியாழன் வெள்ளிலாம் அதுக்கப்புறம் எங்கே காணாமல் போயிடும். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை இங்கே வார்த்தையை கேட்டு மோட்டிவேட் ஆகிட்டு போகுவோம், உற்சாகப்பட்டு போவோம். திரும்ப 4வது நாள் அதே நிலை தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால தான் நம்மளால தேவனுடைய நன்மைகளை பார்க்க முடியவில்லை, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில காண முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷனை விட ரொம்ப அதிகமாக நமக்கு தேவை என்னன்னா, எபிரேயர்ல வாசிச்சபடி சிட்சை, டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படின்றது ஏதோ 4 நாள் 5 நாள் இல்லை. அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டே இருப்போம், நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கு பலனின் மேல நம்ம நோக்கமா இருக்கிறோம். நம்மளுடைய பலன் என்ன, எதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம். நிறைய நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது நம்ம சோர்வடைஞ்சிரும் இல்லையா? 4 மாதம் ஜோம் பண்ணுறாங்க, 4 வருஷம் ஜோம் பண்ணிட்டேன், இன்னும் பதிலே வரல, பரவாயில்ல ஜெபிங்க. நம்ம எப்பயுமே ஜெபத்தையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுற வரைக்கும் நம்ம நிறுத்தவே கூடாது. கான்ஸ்டன்டா, அதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்றோம். தொடர்ச்சியாக. அந்த வார்த்தை எபிரேயர்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுல பழகினவர்களுக்கு, அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும், ஆவிக்குரிய பழக்கத்துக்குள்ள வரணும். அதனுடைய முடிவிலே நான் சொல்லி முடித்தேன், அதற்கு ரொம்ப உறுதுணையாய் அந்த கன்சிஸ்டன்சி. டிசிப்ளின்ல ஆரம்பிக்கிறதுக்கு பிரசங்கம் போதும், டிசிப்ளின்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 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 ஆராதனையோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ போதும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த ஒழுக்கத்திலே நாம் நிலை நிற்பதற்கு நமக்கு கன்சிஸ்டன்சி, அந்த பழக்கம் அப்படின்றதுக்கு நமக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அந்த பழக்க வழக்கத்திலே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நிலை நிற்கவே முடியாது. நம்ம என்ன ஆயிடுவோம்னா, சீக்கிரம் தடுமாறிடுவோம், நம்ம சீக்கிரம் சோர்ந்து போயிடுவோம். ஏதோ நம்ம எதிர்பார்த்த நன்மை வராததுனால துவண்டு போய் விடுவோம். மனிதன் பேசின வார்த்தையினாலே நம்ம சோர்ந்து போய் வேற எங்கேயோலாம் நம்முடைய கவனம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கு அந்தனுடைய இதே செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஆவியானவரோடு இருக்கிறதான உறவை பற்றி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவரோடு நமக்கு இருக்கிறதான உறவு. முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அந்த வசனத்திலிருந்து மேற்கொண்டு நம் தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். இதனால நல்ல தெளிவா நீங்க கவனிக்கணும். தூக்கம் வர்றதானதா போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, தூங்க வேண்டாம், கவனிக்கணும். யோவான் 14:26. John chapter 14 verse 26. சேர்ந்து வாசிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும்பா. இதுல 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர். அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை என்னதுங்க? நினைப்பூட்டுகிறவர். சொல்லுங்க, என்னென்ன வார்த்தை? போதிக்கிறவர், நினைப்பூட்டுகிறவர். திரும்ப சொல்லுங்க, போதிக்கிறவர், நினைப்பூட்டுகிறவர்.
ஸோ அப்போ போதிக்கிறவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம் கற்றில்லாத, நமக்கு தெரியப்படாத, மறைந்து இருக்கிற புதிய காரியங்களை போதிக்கிறவரும் அவர்தான். அடுத்ததா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நமக்கு பேசின வார்த்தைகள், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவரும் அவர்தான். அப்ப ஆவியானவர் இல்லாம நம்ம புது வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் இல்லாம மனப்பாடம் பண்ண வசனத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ரீகலெக்ட் நம்மளால பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ண வசனம் மனப்பாடம் பண்ண வசனமாவே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் இப்போ 10th ஸ்டாண்டர்டில் படித்த சப்ஜெக்ட் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஞாபகம் வராது. ஆனால் வசனம் என்ன வருது, நான் 5ஆவதுலேயோ 5 வயசுலேயோ நான் படித்த வசனம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன? தேவையான நேரத்திற்கு என்னைக்கு நினைப்பூட்டுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இதனுடைய அடிப்படையில் இந்த நாளில் உங்களோடு கூட 5 முக்கியமான காரியங்களை நான் பேச போகிறேன். ஆக்சுவலி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாலிப பிள்ளைகளோடு கூட, எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல, வாலிப பிள்ளைகளோடு கூட நான் இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய வீடியோவை நம்ம சிமர்னா குடும்பம் அந்த குரூப்லையும் நான் அனுப்பியிருந்தேன், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு என்று சொல்லி. அதனுடைய அந்த செய்தியினுடைய ஒரு விரிவாக்கமாக இதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இயேசுவை பற்றி பேசுவது ரொம்ப எளிது. இயேசுவை பற்றி யார் வேணா பேசலாம். ஏசப்பாவை பத்தி தெரியாதவங்க கூட ஏசப்பாவை பத்தி பேசலாம். இன்னைக்கு நிறைய அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது உற்சாகப்படுத்துகிற பெரிய பெரிய பேச்சாளர்கள், பட்டிமன்ற தலைவர்கள், இவங்கெல்லாம் கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பேச்சாளர், ஒரு பெண், பர்வீன் சுல்தானா என்கிறதான ஒரு பெண். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். ஒரு இஸ்லாமிய பெண் தான். ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கு நான் மிகவும் நான் ரொம்ப விழுந்துட்டேன். ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்கள மாதிரி அதுவும் அவங்க நிறைய இயேசு கிறிஸ்துவனுடைய உவமைகளை எடுத்து தான் பேசுவாங்க. சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இயேசுவை குறித்து நாம் நிறைய பேச முடியும். ஒருவேளை பிதாவை குறித்து, எகோவா தேவன் அப்படின்றவர்னும் போது இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாஹ் தான் எகோவா தேவன் சொல்லி தர்க்கம் பண்ணுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசுவை பற்றி பேசலாம், எகோவாவை பற்றி பேசலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆவியானவரோடு நெருங்கி தினசரி நடக்கிற ஒரு அனுபவம் அப்படின்றது பேச்சில கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், ஆவியானவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவரோடு தினசரி உறவு கொள்வது அப்படின்றது பேச்சில் வெளிப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அது உறவில், ஐக்கியத்தில் ஏற்படுகிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரை நம்ம வெறும் தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்துகிற ஒரு தெய்வமாக நமக்குள்ள இருக்கிறாரா, இல்ல உண்மையாலுமே அவரோடு தினசரி உறவு கொள்றோமா? இந்த காரியத்தை, இந்த கேள்வி உங்க முன்னாடி நான் ஆசைப்படுகிறேன். அப்ப அவர் நமக்குள்ளாக இருந்து தேவனுடைய அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஃபோர்ஸ், காற்று அப்படி ஜில்லுன்னு வந்துச்சுங்க, அப்படியே சூடா இருந்துச்சுங்க, அப்படியே விரைச்சி போயிடுச்சுங்க, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமான அனுபவங்களை சொல்லி ஏதோ ஒரு காற்று மாதிரி நம்மளை ஏதோ அழுத்துற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். நைட் நேரத்தில் தூக்கத்தில் ஆவி அழுத்துது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் ஜப நேரத்தில் ஏதோ அழுத்துவார் போல அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிறோம். கிடையாது. அவர் ஒரு நபர். நீங்களும் நானும் எப்படி தனித்துவம், பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவர் ஒரு நபர். ஆனா என்ன, அவர் எனக்குள் இருக்கிறார். இப்போ எனக்குள் இருக்கிறவருக்கு நான் வெறுமனே கேட்ட கேள்விக்கு பதில் தருகிற சாட் ஜிபிடி மாதிரி அவர் கிடையாது. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு அவர் என்ன சாட் ஜிபிடி கிடையாது. அவர் ஒரு நபர். அவர் கம்ப்யூட்டர் கிடையாது. இல்லை நமக்கு என்ன சொல்றது, அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தேய்ச்ச உடனே உள்ள இருந்து இந்த நீல கலர் பூதம் வரும் இல்லையா, வந்த உடனே என்ன பண்ணோம், உனக்கு என்ன விருப்பம் வேண்டும் சொல், அதை நான் செய்கிறேன் அப்படின்லாம் கேட்கிறவர் இல்லை. அவர் நம்மோடு கூட உறவு கொள்கிறவர். இதனுடைய அடிப்படையில் 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். முதலாவது, நான் ஸ்லைடில் போடல, அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க அதை எழுதிக்கோங்க. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒட்டுமொத்த நம்முடைய தேவையினுடைய உறைவிடமாக இருக்கிறார். He is the complete source for heaven's resource. நான் திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னென்னலாம் தேவையோ
அதனுடைய மொத்த உறைவிடமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பரலோகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் யாரிடத்துல இருந்து தான் வருகிறது? பரிசுத்த ஆவியானவரிடத்துல. அது தீர்மானிக்கப்பட்டது பிதாவின் இடத்துல, கிடைக்கிறது இயேசுவின் நாமத்துல. ஆனா என்ன வந்து சேர்றது யாரால? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் ஒட்டுமொத்த பரலோகத்தினுடைய அவர் என்ன சொல்றது செல்வாக்கு, பரலோகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் நமக்கு இந்த பூமியில கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது நிறைய ஒப்புமைகளை நம்ம சொல்ல முடியும். ஆனா வேதாகமத்தில் இருக்கிறதான ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கவனமாக கேட்கணும். என்னன்னா, நம்ம ஆபிரகாம், இதை வந்து நம்ம அந்த பெண் பார்க்குற நிச்சய டைமில் இதை பற்றி பேசுவாங்க. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்கு அவர் யாரை அனுப்புகிறாரு? தன்னுடைய வேலைக்காரனாகிய எலையசர் அப்படின்றவர் அனுப்புகிறார். இந்த எலையசர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மணவாட்டியை பார்த்து ஆயத்தம் பண்ணி மணவாளனுக்கு கொண்டு வந்து, ஈசாக்குக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு? அந்த மணவாட்டியை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு வேண்டிய அந்த அணிகலன்கள்லாம் போட்டு ஒரு மணமகளா எப்படி மாற்றப்பட வேண்டுமோ அப்படி அவர்களை அலங்கரித்து எங்க கூட்டிட்டு வர்றாரு? யார்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு? ஈசாக்குக்கு மனைவியாகும்படி கூட்டிட்டு வர்றார். இதே வேலையை தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க நம்ம வாழ்க்கையில செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சபையாகிய நம்மளை என்ன பண்றாருன்னா அலங்கரித்து, மணவாளனுக்கு, பிரைட் க்ரூமுக்கு, மாப்பிள்ளைக்கு ஏற்ற ஒரு மணப்பெண்ணாக நம்மை அலங்கரித்து சுத்திகரித்து தேவையில்லாத காரியங்கள்லாம் அகற்றி அங்க அந்த தகப்பன் வீட்டிலிருந்து என்ன பண்றாரு? அவங்கள மொத்த தகப்பன் வீட்டையும் கூட்டிட்டு வரல, தகப்பன் வீட்டிலிருந்து இவங்கள மாத்திரம் பிரித்து எடுத்து கூட்டிட்டு வர்றாரு. ஏன்? அவங்க தான் மணவாளனுக்கு ரொம்ப முக்கியம், மணவாட்டி தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மணவாட்டியை பல விதங்களிலே அவர் என்ன பண்றாரு? அஃப்கோர்ஸ் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். போறாரு, எப்படி இருக்கணும் அப்படி இப்படிலாம் ஜோம் பண்றாரு. அதே மாதிரி நடக்குது. ரெபேக்கால் வராங்க, அப்புறம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ரெபேக்கால் இடத்துல கேட்குறாங்க. ரெபேக்கால் மனமு வந்து அவங்க இந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் இந்த ஒட்டுமொத்த பரலோகத்தினுடைய எல்லா செல்வாக்கையும் நமக்கு தருகிறவர். இப்போ ரெபேக்கால் வந்து சாதாரணமான ஒரு பெண் தான். ஆனா இப்ப ஈசாக்க மணந்து கொள்றாங்க அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட உடனே அவங்க கையில காதல எல்லாத்திலையும் என்ன கொடுக்குறாரு? எலையசர் காதணிகளை கொடுக்குறாரு, வளையல்களை கொடுக்குறாரு. இருக்கிற எல்லா அவர் என்னென்னலாம் ஒட்டகத்து மேல வச்சு கொண்டு வந்தாரோ எல்லா செல்வாக்கையும் அவர் என்ன பண்றாருங்க? ஆமா, ரெபேக்காலுக்கு கொடுக்கிறாரு. காரணம் என்ன? அவங்க அதற்கு தகுதியானவங்களாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட சபைக்கு, சரீரமாகிய சபைக்கு, உங்களுக்கு எனக்கு பரலோகத்தினுடைய எல்லா செல்வாக்கையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்களா? கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஸோ ஒரு 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 மரித்து போன நிலைமையில, வெறுமனே பிசிக்கல் பாடி மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலா எந்தெந்த நிலையிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தொய்ந்து போய் செத்து போன நிலையிலே, உலர்ந்து போன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலிருந்தும், எப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை பற்றி சொல்லும் போது இயேசுவையே உயிரோடு எழுப்பினவர் யார் தானா? இந்த பரிசுத்த ஆவியானவர். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒட்டுமொத்த பரலோகத்தினுடைய செல்வாக்கையும் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20-21. எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்ப அருமையான அக்கா வந்து சாட்சி சொன்னாங்க, பிரிசில்லா அக்கா சாட்சி சொன்னாங்க. அவங்க திருமணத்திற்காக சொல்லி அவங்க திட்டமிடும் போது என்ன பண்ணாங்களாம்? பணம் எப்படி இருக்கும், பணம் சேர்த்து வைக்கணுமே அப்படின்லாம் அவங்க ஜெபித்து யோசித்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா ஆவியானவர் இந்த காரியத்தை ஆரம்பித்த உடனே, இந்த பெண் பார்க்குற காரியம், அருணனுடைய திருமண காரியங்கள்லாம் கைகூடி வர ஆரம்பித்த உடனே
கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், எப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவங்க நினைச்சு பார்க்கறதை விட அவங்க யோசிக்கல. அவங்க யோசிச்சது சரி என்னாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பணம் இப்படியாவது சேர்த்து வைக்கணும், அங்க கட்டணோமே அந்த சீட் எடுக்கலாமா, இல்ல இதை விற்கலாமான்னு பல யோசனைகள் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனா இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்களா, உள்ள இருக்கிறவரு வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும், இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகவும் அதிகமா. அப்ப அந்த மிகவும் அதிகம்ன்றது எங்க இருந்து வந்துச்சு, அந்த பார்ட் எங்க இருந்து, நம்ம வேண்டது ஒரு விஷயம், ஆனா அந்த மிகவும் அதிகம்ன்றது எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு அவரு, பரலோகத்திலிருந்து எனக்காக பெற்றுக்கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருக்கணுங்க, ஒரு 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 உணர்வு. என்ன தெரியுங்களா, நான் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. ஏன்னா நான் ஜெபம் பண்ணும் போது நான் என்ன ப்ரே பண்றேனோ அதை விட அதிகமாக தான் ஆவியானவர். ஏன்னா ஆவியானவருடைய ரிசோர்ஸ், அவருடைய ரிசோர்ஸ் எங்க இருக்குங்க, அவருடைய ஒட்டுமொத்த அந்த செல்வாக்கு எங்க இருந்து எடுத்துட்டு வராரு, பரலோகம். பூமி கிடையாது. பூமி ரொம்ப குறுகினது, அதனுடைய செல்வாக்கு அழிந்து போகக்கூடியவைகள், அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு செல்வாக்க பரிசுத்த ஆவியானவர் பெற்று தராருன்னா அது நம்மளால கிரகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஹல்லேலூயா. போன வாரத்தில் எனக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு ஒரு பொருள் தான் அது. ஆனா அந்த பொருள் நான் ரொம்ப நாள் அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளா ஜெபித்தேன், ஆனா என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆசீர்வாதம், அந்த பொருளை நான் வாங்கின உடனே எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்னால கிரகிக்கவே முடியல அதை. ஏன்னா நான் நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சு பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இப்ப இந்த ஆசீர்வாதம் பெற்றனால நான் உங்க முன்னாடி நின்று நான் இதை சொல்லல, இதுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா, என்னுடைய கன்விக்ஷன் என்ன தெரியுமா, நான் ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் ஒரு ஜெபம் கூட ஒரு நாள் என்ன ஆகாதுங்க, வீணா போவதே இல்லை. ஆனா நம்மளுடைய புரிதல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய புரிதல் இந்த மனுஷ மூளைக்குள்ள இருக்கிற இந்த யோசனை, இந்த பூமியில நம்மக்குள்ள திணிக்கப்பட்ட விஷயங்களை வைத்துதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆவியானவர் உள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த அந்த கிரகிக்கிறது இருக்கு இல்லைங்களா, நீங்க ஜெபித்த அந்த ஜெபத்துக்காக பதில நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, ஆன்டிசிபேட் பண்ணிட்டே இருப்பீங்க, அதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருப்பீங்க இல்லைங்களா, அந்த எதிர்பார்க்கிற காரியம் நம்மளால கிரகிக்க முடியாத அளவிலான ஒரு காரியமா இருக்கும். ஏன்னா அந்த ஜெபத்திற்கு பதில் தரவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க இருந்து செல்வாக்க நமக்கு எடுத்துட்டு வராருங்களா, பரத்திலிருந்து நமக்கு எடுத்துட்டு வராரு. ஹல்லேலூயா. அப்போ நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், எல்லாரும் கவனிங்களேன், என்னை பாருங்க. நம்ம யாருமே ஜெபிக்கும் போது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் ஜெபிக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, டேய் கான்ஃபிடன்ஸ் வை, ஆனா என்ன பண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வைக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில் நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். ஏன்னா அவ்வளவு அதிகம், ஏன்னா நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார். மூணாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:9-10. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சேர்ந்து வாசிப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ எனக்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, சொல்லுங்க, என்ன பண்ணி வச்சிருக்காரு, ரெடி பண்ணிட்டாரு. பிறந்ததுக்கு அப்புறம் ஐயோ பில்லி பிறந்துட்டான் இவனுக்கு என்ன பண்றதுன்னு அவர் தலையை சொரிய மாட்டார். ஏற்கனவே பில்லிக்கு இந்த காலத்துல இது தேவைன்னு சொல்லி உருவாக்கி வச்சுட்டாரு. இப்போ யாரு தெரியுங்களா கலங்குவாங்க, நல்லா கவனிக்கணும். யாரு தெரியுமா தேவ சமூகத்துல போய் அழுதுட்டு இருப்பாங்க, யாருடைய ஜெபத்துல ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லையோ. ஏன்னா ஆவியானவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, நல்லா கவனிக்கணும், இது ஒரு தொடர் செயின் மாதிரி. ஆவியானவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, பிதாவுனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ், பில்லியை பற்றியதான, பில்லிக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் யாரோட இருதயத்தில் இருக்கு, பிதாவு. ஏன்னா அவர் ஜோதிகளின் பிதா, அவர் எல்லாம் நன்மையும் ஊற்றுக்கும் காரணருமா இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற அதே ஆவியானவர் தான் இப்ப யாருக்குள்ள இருக்கிறா,
எனக்குள்ளயும் இருக்கிறார். அப்போ நான் ப்ரே பண்ணும்போது, நான் ஜெபிக்கும் போது, நான் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பிளான், அந்த திட்டங்கள், அந்த ப்ளூ பிரிண்ட்டை எனக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க, வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துகிறார். அப்ப ஜெபிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? கிடைக்குமா கிடைக்காதான்லாம் இல்ல, எனக்கு கிடைக்கும். ஏன்னா பிதாவினுடைய இருதயத்திலே நிர்ணயிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டதை எனக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரோடு நான் ஜெபிக்கிறேன், அவரோடு நான் உறவு கொள்றேன். அப்போ நான் ஜெபிக்கிற நேரம் மாத்திரம் இல்லை, நான் அவரோடு பேசுகிற நேரம், பழகுகிற நேரம், எல்லா நேரங்களிலையும் எனக்கு ஒரு கன்விக்ஷன், டீப் கன்விக்ஷன் உண்டாகிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியான ஒரு உறுதி என் மனசுல உண்டாகும். என்ன தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில பிதாவினுடைய திட்டம் நிறைவேறும் அளவும் எந்த தீமையும் என் வாழ்க்கையில வரப்போவது இல்லை. ஏன்னா எனக்குள்ள அந்த உறுதியை தருகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். எங்க இருந்து அதை எடுத்துட்டு வராரு? பிதாவினுடைய இருதயத்திலிருந்து அதை எனக்கு கொண்டு வராரு. பரலோகத்தினுடைய செல்வாக்கு, பரலோகத்தினுடைய ஒட்டுமொத்த திட்டமும், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் எனக்கு கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is the executor of God's will. தேவ சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, தேவ சித்தத்தை எனக்குள், என் குடும்பத்திற்குள் நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா இருக்கணும். சோ அப்ப அந்த உறவு, அவரோட நான் எப்படி உறவு கொள்றேன்? இப்போ ஒருத்தர் செல்வாக்குள்ளவங்களாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல செல்வாக்குள்ள மனுஷங்க ஃப்ரெண்டு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? விடுவாங்களா? சொல்லுங்களேன், விடவே மாட்டாங்க, கூடவே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஆஃபீஸில், ஸ்கூல்லலாம் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்னா அவன் கூட என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? ஒட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னா எங்கே போனாலும் நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடுவான் அந்த ஃப்ரெண்டு? வாங்கி கொடுத்துருவான். நமக்கு எந்த கவலையும் கிடையாது. டீ கடைக்கு போனால் டீ வாங்கி தருவார், முட்டை பப்ஸ் வாங்கி தருவார், பிரியாணி வாங்கி தருவார், எல்லாமே வாங்கி தருவார் நமக்கு. ஏன்னா அவர் ரொம்ப செல்வாக்கானவர். இப்போ இப்படி அற்பமான சாப்பிட்றதுக்கும், நம்ம பொருளான அந்த உணவு, பொருள், இந்த மாதிரி காரியத்துக்கு இந்த உலகம் ஓடிட்டு இருக்கும் பொழுது, செல்வாக்கு ஆவியானவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆவியானவர் எனக்கு பெற்றுத்தராருன்னு தெரிஞ்சா, உங்களுக்கும் ஆவியானவருக்கும் அந்த உறவு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ரொம்ப சரியா இருக்கணும், ரொம்ப நெருக்கமா இருக்கணும். வேற எதையுமே, அதாவது வேற எந்த ரிலேஷன்ஷிப்புமே நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே முடியாதுங்க. முதல் ரிலேஷன்ஷிப் என் மனைவியை காட்டிலும் எனக்கு பிரதானமான உறவு யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா அவருக்கு தான் ஒட்டுமொத்த என்னுடைய வாழ்க்கையும் தெரியும், இனி நடக்க போறதும் எனக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், அப்பா நீர் எனக்கு பரலோகத்தினுடைய செல்வாக்கை எனக்கு தருகிறவர். உம்மோடு கூட செல்வாக்குக்காக இல்லை, நீர் யாரா இருப்பதினால், நீர் என்னை நேசிப்பதினால், நீர் என்னை நேசிச்சு எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிற உங்களோட நான் என்ன பண்ணணும்? உறவு கொள்ளணும். முதல் விஷயம். ரெண்டாவது காரியம், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவதற்கு நாம் நேரம் செலவிடணும். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே அடிப்படை என்ன தெரியுங்களா? நேரம். ஒரு 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 பழமொழி மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா? நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். திரும்ப சொல்லுங்க, என்னதுங்க? நேசம் நேரம் கேட்கும், பாசம் பழக துடிக்கும். இது மறந்துடவே கூடாது. நமக்கும் ஆவியானவருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான. எனக்கும் ஆவியானவருக்கு இருக்கிற உறவுல அவர் என்னை நேசிக்கிறாரு. அதனால அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நேரத்தை. ஆனா நான் என்ன பண்றேன்? என்னுடைய நேசம் வேற எங்கேயோ இருக்குது. இந்த ட்ரையாங்குலர் லவ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இவரை லவ் பண்ணுவார், ஆனா இவர் வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் இருக்கு நம்முடைய பொழப்பு. அது ஆக மொத்தம் ஃபுல் குழப்பத்திலேயே தான் இருக்கும் ட்ரையாங்குலர் லவ். அது கடைசி வரைக்கும் யாரும் யாருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா எல்லாரும் வித்தியாசமா அப்படியே ஒரு குழப்பத்திலேயே இருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன நேசிக்கிறாரு. என்ன நேசிக்கிறனாலதான் என் சரீரத்தை ஆலயமா மாத்தி எனக்குள்ள வாசம் பண்றாரு. ஆனா நான் அவரோடு கூட நேரம் செலவழிச்சு என்னால உறவு கொள்ள முடிவதில்லை. பல காரணம் நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்தை நான் போன வாரத்தில் நான் பேசினேன் இல்லைங்களா? போன வாரத்தில் இதே விஷயத்தை நான் பேசினேன். நேரம், ஸ்பெண்டிங் டைம் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க செலவிடுகிறதான நேரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம்.
எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்போ நானும் என் மனைவியும் தனியாக பேசணும்னா என்ன பண்ணுவோம்? சர்ச்சு முன்னாடி ஸ்டேஜில் உங்கள் எல்லாரையும் கூடி வர வச்சு மைக்கிலேயே நாங்கள் பேசுவோம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நானும் என் மனைவியும் தனியாக பேசினா என்ன பண்ணுவோம்? எங்கள் ரூமுக்கு போவோம், கதவை சாத்திக்கிட்டு மணிக்கணக்காக நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நாங்கள் பேசுவோம். ஏன்? எங்களுடைய உறவு எல்லாருக்கும் அது நாட் ஓப்பன் டு பப்ளிக், இட் இஸ் பிரைவேட். பிரைவேட்னானது அது எங்க 2 பேருக்கு மாத்திரம், அது ரகசியமானது, தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் என் மனைவிக்குமானது. இப்போ இதை விட ரொம்ப மேன்மையான ஒரு உறவு தான் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற ஒரு. இப்போ அதை பற்றி சொல்லும் போது ஜீசஸ் சொல்றாரு, நீ என்னிடத்துல வந்து செபிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? பப்ளிக் ப்ரேயரை பற்றி அவர் பப்ளிக் ப்ரேயர் வேணான்னு அவர் சொல்லலை. ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் லைஃப் இன் ப்ரேயர், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவியானவரோடு நேரம் செலவழிக்கிறது, அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு இயேசுப்பா. ஃபேமிலி, நிறைய பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ண திருப்தி அடைஞ்சிடும். பாடா இன்னைக்கு காலைல 1 மணி நேரம் பண்ண வேண்டிய கடமையை முடிச்சாச்சு. இல்லை எனக்கு பதிலாக எங்கள் அப்பா ஜோம் பண்ணிட்டா. சின்ன வயசுல நான் அப்படி பண்ணியிருக்கேன். தனியெல்லாம் ஜோம் பண்ணுறது கிடையாது. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டா அன்றைக்கி ஒட்டு மொத்தத்துக்கும் ஜோம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் குடும்ப ஜோமம் பண்ணிக்கோங்க, கணவன் மனைவியை இணைந்து ஜோம் பண்ணுங்க, பெற்றோர் பிள்ளைகளாக ஜோம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க. நிறைய நேரம் சண்டே அன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணுறது இல்லை? அதான் சர்ச்சில் போய் 3 மணி நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்க போகிறோம். என்னத்துக்கு பைபிள் வாசிக்கிட்டு? அதுதான் உட்காந்து அங்கே 2 மணி நேரம் ஜோம் பண்ண போகிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவர்களில் 199 பேர் வீட்டில் ஜோம் பண்ணுறதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக. ஏன்? அன்னைக்கு சண்டே வந்துட்டு போன உடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். பாடா எல்லா சர்ச்சும் 2 மணி நேரம், நம்ம சர்ச்சு 4 மணி நேரம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ரெட்டிப்பு சந்தோஷத்தோட போவோம். கிடையவே கிடையாது. பப்ளிக் லைஃப், அதாவது பப்ளிக்கா பொதுவானா இப்போ நம்ம கூட்டமாக இணைந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஒரு நாளும் தனிப்பட்ட முறையிலே நானும் ஆவியானவரும் உறவு கொள்றதுக்கு அது நிகரா வரவே முடியாது. திரும்ப நான் சொல்றேன், நல்லா கவனிங்க எல்லாரும், என்னை பாருங்க. நம்ம கூடி ஜெபிக்கிறது, குடும்பமா ஜெபிக்கிறது எதுவுமே தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட உறவு கொள்றதுக்கு நிகராக வரவே முடியாது. இதையும் செய்யணும், இதையும் செய்யணும். தனிப்பட்ட ஜெபமும் அவசியம், குடும்பமாய் கூட்டமாய் சபையாய் இணைந்து ஜெபிப்பதும் மிகவும் அவசியம். ஸோ இங்க ஜீசஸ் அந்த காரியத்தை சொல்றாரு. அறை வீட்டிற்குள் உள்ள பூந்து கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணு, உன்னோட பிரைவேட் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 46:10 நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அமர்ந்திருந்தா என்ன அர்த்தம்? டேக் டைம் டு சிட் காம், அமைதல்ல. நம்ம தீர்க்கதரிசியை பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா? எளிய தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்களா? ஒரு இடத்துல ஜோம் பண்ணி தேவனுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயங்கரமாக புயல் அடிக்குது, அங்கே தேவனுடைய சத்தம் இல்லை. அப்புறம் பயங்கர இடி மின்னல் அடிக்குது, அங்கே தேவனுடைய சத்தம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமைதல் உண்டாயிற்று. அந்த அமைதலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். எலியாவே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. இப்போ இந்த அமைதல்ல காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம பிரேயர்னால என்ன தெரியுமா, எல்லாரும் பெட்டிஷன் சொல்லிக்கிட்டே இருப்போம், மனு கொடுத்துக்கிட்டே இருப்போம், பெட்டிஷன் மேல பெட்டிஷனா போட்டுக்கிட்டே இருப்போம். அதை செய்யாண்டவரே, இதை செய்யாண்டவரே, பண்ணுங்காண்டவரே, போங்காண்டவரே, வாங்காண்டவரே, இதே தான் நம்மளுடைய ஜெபம். ஆனா ஒரு நாளும் சாமுவேல் ஜெபத்தை நம்ம யாரும் பண்ணதே இல்லை. பேசும் அடியேன் கேட்கிறேன், ஆஹா இதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ நேரம் பேசுவார் நமக்கு தெரியாதே. அவர் பாட்டுக்கு என் நேரம் காலம் தெரியாமல் 4 மணி நேரம் பேசிட்டு இருந்தாருன்னா நான் எப்படி நான் உட்காந்து கேட்கறது? ஸோ நம்மளுடைய மனநல பாருங்க, ரொம்ப குறுகின ரொம்ப நேரோ மைண்டட் ஆகிட்டோம் நம்ம. அதனால அவர் பேசுவதற்கு நம்ம என்ன பண்றது இல்லைங்க, இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்போனா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறத கொஞ்ச நேரம் நிறுத்தணும், கொஞ்ச நேரம் அமைதலில் உட்காருங்க, ஃபோனை சைலண்டில் போடுங்க. உங்கள் வீட்டில் அமைதலான்னு ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு அறைக்குள்ளே போங்க. அதனால தான் அறைக்குள்ளே போங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி பிள்ளை கிச்சன்ல இருந்து வர்ற சத்தம், பிள்ளைங்க கத்துற சத்தம், வெளியில் போகிற எந்த சத்தமும் வராதபடி உனக்கு சத்தம் இல்லாமல் எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அமைதலில் உட்காரு. உன்னோடு கூட நான் என்ன பண்ணுவேன்,
பேசுவேன். இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவங்க பண்றதே கிடையாது, நிறைய தேவ பிள்ளைகளே பண்றது கிடையாது. ஒன்று துதிப்போம் ஆராதிப்போம், ஓகே, அந்த பார்ட் ஓகே. அடுத்ததா மனு கொடுப்போம், பெட்டிஷன் கொடுப்போம், அது ஓகே. வசனத்தை வாசிப்போம், அதுவும் ஓகே தான். ஆனா அமைதல்ல நம்ம என்ன பண்றது இல்லை, காத்திருக்கிறது இல்லை. இதுதான் உறவு கொள்ற நேரம். அமைதல்ல அவர் பேசும்படி நம்ம காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க பிரியமானவர்களே. நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இன்னையிலிருந்து செய்யுங்க. இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்களா, 4 பேரும் தனித்தனியாக நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவரோடு அமைதலில் உட்காருவதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த பிரச்சனை என்னன்னா, அமைதலில் உட்காந்து தூக்கம் வந்துடும். அப்படியே கண்ணை மூடி ஆவியானவர் பேசணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். எப்படி தூங்கியிருப்போம், என்ன தூங்கியிருப்போன்னே நமக்கு தெரியாது. அதனால நான் பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் லைட்டாக ஒரு பாட்டு போட்டுக்குவேன், ஒரு மியூசிக் ஏதாவது ஒன்று போட்டுட்டு, இல்லை வசனம் ஆடியோ பைபிள் போட்டுட்டு அந்த வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நான் அமைதலில் காத்திருப்பேன். ஸோ தூக்கம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எந்திரிச்சு நின்று அப்படியே இதெல்லாம் நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க, நடங்க, தூக்கம் வர்றதுக்கு விடாதீங்க. தேவன் உங்களோட பேசணும், ஆவியானவர் உங்களோட உறவு கொள்ளணும். இது ரொம்ப முக்கியங்க. இவங்க ஒரு கணவன் மனைவி உறவுல கணவன் மட்டுமே பேசிட்டு இருந்தா எவ்வளோ பாவம் இல்லை அந்த மனைவி, இல்லை மனைவி மாத்திரமே பேசிட்டு இருந்தா அந்த கணவன் எவ்வளோ பாவம். அப்போ 2 பேருமே என்ன பண்ணணும், பேசணும். இந்த உறவுல, இந்த தேவனோடு இருக்கிற உறவுல இந்த நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த ரேடியோ பார்த்துருக்குறீங்களா? இப்போ ரேடியோ கிடையாது. அந்த ரேடியோவில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரேடியோ எங்கள் வீட்டில் கேபிள்லாம் இல்லை. சின்ன வயசுலாம் இருக்கும்போது கேபிள் டிவி கிடையாது, ஆண்டனா வச்சு ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிக் சவுண்டு வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், ஒன்றுமே வராது, கோடு கோடாக வரும், காது அப்படியே இறையும். ஒரு சில நேரம் அது பெரிய ஸ்பீக்கரில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், காதே போயிடும். சீக்கிரம் ஃப்ரீக்வன்சிக்கு திருப்பியா அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி வந்த உடனே என்ன ஆகும், தெளிவான ஒரு சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். இதே போல தான். ஸோ இப்போ நம்ம அமைதல் இருக்கிற நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, அவர் பேசுகிற ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் ஆகிறோம், அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வரணும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும். நான் இதை நான் என்ன பண்ணிக்கணும், நான் என்னுடைய ஃபோனில் நான் அலாம் வச்சுக்குவேன். ஃபோனில் நான் அலாம் வச்சுருவேன். இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ வெளியே போகிறோம், இப்போ ஒரு டைமுக்கு அலாம், இப்போ சாயங்காலம் 4 மணின்னு வச்சுக்கோமே, சாயங்காலம் 4 மணிக்கு நான் அலாம் வச்சுக்குவேன். அந்த அலாமுடைய பேர் என்னன்னா, டாக் டு த ஹோலி ஸ்பிரிட். இதுதான். அந்த 4 மணிக்கு நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், ஒரு வேளை கார் ஓட்டிகிட்டு இருக்கலாம், எங்கேயாவது நின்றுட்டு இருக்கலாம், ஏதாவது போயிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆவியானவரோட என்ன பண்ணுறது, பேசுறது. அது ரிமைண்டர். அப்பப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதுதான் சொன்னேன், டிசிப்ளினாக நீங்கள் வரணும். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஜாம் பண்ணுறாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் டைமும் கிடைக்காது, நீங்கள் ஜெபிக்கவும் மாட்டீங்க, கர்த்தருடைய கரத்திலிருந்து எந்த நன்மையும் பார்க்கவும் முடியாது, தேவ சித்தம் நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், மேக் டைம், நேரத்தை உருவாக்குங்க. வேற எங்கேயாவது நேரத்தை திருடுங்க, வேற எதுக்கான நேரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறதுக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, இவரோடு உறவு கொள்றதுக்கு ஒரு நேரத்தை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 அலாம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் வச்சுருப்பேன். இந்த டைமில் இந்த அலாம் அடித்த உடனே அமைதல் ஆகிடணும், அவ்வளோதான். யாருக்கிட்டையும் ஃபோனை சைலண்டில் போட்டுருவேன். ஃபோன் அடித்தாலும் அது ரிங் கட் பண்ணி விட்டுருவேன் சில நேரங்களில். இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனோடு நம்ம உறவு கொள்கிற ஒரு நேரம்ன்றது நம்ம அது ஒரு பழக்கமாக மாறணும். நான் அதனால தான் சொல்கிறேன், போன வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி தான் அது. கன்சிஸ்டன்சி, பழகி கொள்ள வேண்டும். அந்த சிச்சையை பழகினவர்களுக்கு அது எப்படிப்பட்ட பலனை தருங்களா, நீடிய, அதாவது நீதி என்கிறதான ஒரு பலனை அது தரும். ரைச்சஸ்னஸ் அப்படின்றதான ஒரு பலனை அது நமக்கு ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. 3வது காரியம், வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 3வது காரியம் என்ன அப்படின்னா, choose to serve him willingly. மனப்பூர்வமாய் அவரை சேவிக்க ஒரு தீர்மானம் எடுங்கள். மனப்பூர்வமா அவரை சேவிக்கணும், அதாவது அவருக்கு சேவகம் பண்ணணும். மனப்பூர்வமா, கட்டாயத்தின் பேரில் இல்லை, பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. இப்போ சில நேரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் லவ்வே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அன்பே இருக்காது, ஆனால் புருஷன் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பாரு. அன்பே இருக்காது, ஆனால் பொண்டாட்டி சமைச்சு போடுவாங்க. இந்த குடும்பம் ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்க முடியாது, நிலைச்சிருக்க முடியாது.
இப்போ புருஷன் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் சரி, பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறத சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் இவர் சமைச்சு கொடுக்கறதுக்கும் குடும்பத்தை உருவாக்குறதுக்கும் ரொம்ப அடிப்படை என்னதுங்க? அவங்க மனமு வந்து அதை செய்ய வேண்டும். அது நேசத்தினாலே, ஒரு அன்பினாலே, இது என்னுடைய பொறுப்பு, எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் அதை செய்யணும். என்னைக்காவது உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கிறப்போ சாப்பாடு உங்களுக்கு பட்டினி போட்டிருக்காங்களா? உங்க அம்மா யோசிச்சு பாருங்க. எல்லாம் அம்மா தாய்மார்கள் இருக்கிறீங்களே, என்னதான் 108 டிகிரியில் உங்களுக்கு காய்ச்சல் அடித்தாலும் உங்க குழந்தை அழுத உடனே என்ன பண்றீங்க? ஆமா, போய் ஒரு சாப்பாட்டை செய்றீங்க. அட்லீஸ்ட் சிம்பிள் ரசத்தைனாச்சும் வச்சு என்ன பண்ணிடுவோம்? குழந்தைக்கு கொடுப்போம். ஏன்? ஒன்று என்னுடைய அன்பு, இன்னொன்று எனக்கு பலவீனம் தான். ஆனால் அதுக்கு மத்தியில் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னுடைய பொறுப்பு. நான் மனப்பூர்வமாக அதை செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் மனம் கசந்துட்டு நான் வேற இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த தெரியாமல் இந்த குழந்தை இவ்வளோ அழுவுதேன்னு நீங்கள் மனம் கசந்துட்டே கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அன்னைக்கே வயிறு ஏதாவது ஆகிடும். ஏன்னா அது மனப்பூர்வமாக நீங்கள் அதை செய்யலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அன்பினால அதை செய்கிறீங்க. இதை விட இதை போலன்னு சொல்ல முடியாது, இதை விட ரொம்ப மேலானது நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செய்கிறதான காரியங்கள். இதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். சரீரமாகிய சபைக்கு, சபையின் அங்கங்களாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்களா? ஒவ்வொரு வரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அம்மா கிருபம்மா ஃபுல்லாக கூட்டினாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்களும் இந்த ஊழியத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? மேடையில் நின்று எனக்கு என்ன ஒரு மரியாதையை கொடுக்குறாரோ, தேவன் கொடுக்குறாரோ, அதே மரியாதையை தான் இந்த ஆலயத்தின் வளாகத்தை சுத்தம் பண்ணுற அம்மாவுக்கு என்ன பண்ணுவார்? தேவன் தருவார். ஏன் தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது அவங்களுக்கு அந்தந்த பொறுப்பு இருக்குது. அந்த உக்கிரானக்காரன், அதுதான் பாருங்க, பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல. அப்ப உக்கிரானக்காரன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்பை ஒரு மேனேஜர் மாதிரி. ஒரு நல்ல மேனேஜர்னா என்ன பண்ணுவார்? முதலாளிக்கும் ஒரு கணக்கு கொடுக்கணும், இந்த பக்கம் கீழே அவருக்கு வேலை செய்யறவங்களுக்கும் என்ன பண்ணுவார்? ஒரு பேலன்ஸ்லேயே இருப்பார் எப்பயுமே. பொதுவாக அந்த மேனேஜர் போஸ்ட் ரொம்ப சம்பளம் அதிகம், ஆனால் சம்பளத்தோட வேலையும் அதிகம் இல்லையா? இப்போ மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்க உள்ளே போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க பயங்கர கஷ்டப்படணும், 2 சைடும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஸ்டாஃபும் கத்துவார், இந்த பக்கம் பாஸும் கத்துவார். அதுக்கு மத்தியில் மேனேஜராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை தான் சொல்கிறார். நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். எதன்படி? உங்களுக்கு கர்த்தர் கிஃப்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்டிங் கொடுத்துருக்கிறார். நான் படித்தவன் படிக்காதவன் அப்படிலாம் இல்லை. அது சிம்பிளாக கூட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு மேடையில் நின்று பிரசங்கம் பண்றதா இருக்கட்டும், கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும், சேர்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல நீங்க செய்யற காரியங்களா இருக்கட்டும், இல்ல சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்யற உதவியா இருக்கட்டும், இது எல்லாமே எதனால நான் செய்யணும் தெரியுமா? எனக்குள் யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவரை நான் அவரோடு உறவு கொண்டிருக்கிறதுனால சரீரமாகிய சபைக்கு நான் என்ன பண்றேன்? சேவை செய்யறேன். நான் சேவை செய்யும் பொழுது நான் யாருக்கு சேவை செய்யறதா அது அர்த்தம்? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கே நான் சேவை செய்யறதா அர்த்தம். ஏன்னா நான் ஒருவருக்கொருவர் நாம் இவ்விதமாக நாம் சேவை செய்யும் பொழுது அதில் தேவன் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. பாருங்க, மார்க் 10:45 ஏசப்பா விதமா சொல்றாரு. அப்படியே மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஜீசஸ் அப்படியே ஜாலியாக ஒரு சேரை போட்டு உட்காந்துரு, டே வாங்க எல்லாம் என் காலை கழுவுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கமாண்ட் பண்ணல. அவர் போய் எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவினார். அவர் மற்றவருக்கு ஊழியம் செய்தார். விழுந்து போனவர்களை தூக்கினார். குருடாய் இருந்தவங்களை அவரு கண்ணு திறந்தாரு. இப்போ அந்த ஒரு மாதிரியை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதாவது மனப்பூர்வமாய் அவருக்கு சேவை செய்தல் என்று சொல்லி பாருங்க. ரோமர் 12:11 விதமா இருக்கிறது. அசதியாயிராமல், ரோமன்ஸ் 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சர்வ் காட். எப்படி சர்வ் காட்? வெறும் சர்ச்சுக்கு வர்றது மாத்திரமா இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு நற்கிரியையும் நம்ம யாருக்கு சர்வ் பண்றோம்? யாருக்கு நம்ம ஊழியம் செய்யறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அது கர்த்தர் அதில் மகிமை அடைகிறார். ஹல்லேலூயா. இப்போ 3 காரியங்களை
நம்ம பார்த்துருக்கணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாமே. இப்போது க்ளவுஸ் பார்த்துருக்குறீங்களா? கையில் போடுற க்ளவுஸ். இப்போது அந்த சர்ஜிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க, சின்ன சின்ன காயங்களுக்கு ட்ரீட் பண்ணுற நர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? கையில் க்ளவுஸ் போடுவாங்க. க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? 5 விரல் உள்ளே போகிற மாதிரி, இந்த உள்ளங்கையெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த க்ளவுஸுக்கு மதிப்பே கிடையாது, கடைசி வரைக்கும் மதிப்பே கிடையாது. ஆனால் எப்போ தான் க்ளவுஸுக்கு மதிப்பு வரும் தெரியுங்களா? அந்த க்ளவுஸ் எப்போ கையில் நீங்கள் போடுறீங்களோ அது வரைக்கும் அந்த க்ளவுஸுக்கு என்ன கிடையாது? மதிப்பே கிடையாது. இப்போ நீங்கள் அதை கழட்டி போட்டிங்கன்னா அந்த கை விரல் அமைப்பு இருக்கும், ஆனால் அதில் எந்த பயன்பாடும் இல்லை. அப்போது அதை பயன்படுத்துவதற்கு அந்த க்ளவுஸ்குள்ளே என்ன போகணும்? ஒரு கை ஒன்று உள்ளே போகணும். கை இல்லைன்னா அந்த க்ளவுஸுக்கு வேலையே இல்லை. அதே போல தான் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்காம, ஆவியானவர் எனக்குள் வந்து அந்த சேவை செய்வதற்கு, சக மனிதர்களுக்கு, ஊழியத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு நான் சர்வ் பண்றதுக்கு, ஊழியம் செய்வதற்கு எனக்குள் அவர் இல்லைன்னா, நான் மற்றபடி நான் வேற எந்த விதத்திலையும் ஓடி ஓடி உழைச்சாலோ அதுல பிரயோஜனமே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? 4வதா ரொம்ப முக்கியமானது, இன்னும் 2 விஷயம் தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஸ்டெப் அவுட் ஆஃப் வாட் இஸ் ஃபெமிலியர். உங்களுக்கு பழக்கமான காரியங்களை விட்டு வெளியே வர தயாராகுங்கள். பி ரெடி டு ஸ்டெப் அவுட் ஆஃப் வாட் இஸ் ஃபெமிலியர். கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு ரொம்ப லாவகமாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர நமக்கு மனசு வேணும். ஏன்னா ஆவியானவர் நம்மளை எல்லா நேரத்துலையுமே அப்படியே தட்டி கொடுத்து அப்படியேலாம் போயிட்டே இருக்க மாட்டார். ஒரு சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுவார்? பிடிக்காதன்னு சொல்ல முடியாது, நம்மளை பழக்கம் இல்லாத ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லுவார். ரொம்ப அது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அந்த காரியங்கள்லாம் செய்ய சொல்லுவார். இதை செய்யறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 16:24. ஏசப்பா இதை தான் வந்து இந்த வாக்கிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் அப்படின்றதுக்கு, அதாவது கம்ஃபர்ட் ஜோன், அந்த பழக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏசப்பா ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. மத்தேயு 16:24, 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன்னா நான் ஒரே இடத்துல இருக்க போறது இல்லை. ஐ எம் கோயிங் டு கீப் மூவிங் ஃப்ரம் பிளேசஸ் டு பிளேசஸ். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் என்ன பண்ணிட்டே இருப்பேன்? போயிட்டே இருப்பேன். நீ என் பின்னாடி வர்றதா இருந்தா சும்மா கையாட்டிட்டு காலாட்டிட்டுலாம் வரக்கூடாது. உனக்குன்னு ஒரு சிலுவையை வச்சிருக்கிறேன், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நீ என் பின்னாடி வருவையா? இப்போ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா சொன்ன இந்த போதகம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சிலுவையை சுமக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது இவர் என்ன சொல்றாரு? சிலுவையை சுமந்துட்டு நடந்து வரணுன்றாரு பின்னாடி வேற. இப்போ இது நமக்கு எதற்கு அடிப்படை? இந்த ஏசப்பா சொன்ன இந்த போதனை எதற்கு அடிப்படையா இருக்கிறது? அஃப்கோர்ஸ் சுயத்தை வெறுத்தல், மாம்சத்தின் கிரியைகளுக்கு மேலாக ஜெயம் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆவியானவர் எனக்குள் வரும்பொழுது அவர் மாம்ச கிரியைகளுக்கு மேலாக, இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக, இந்த உலகத்தில் நான் பழகி போன காரியங்களுக்கு மேலாக ஒரு சாதாரணம் இல்லாத ஒரு காரியத்தை, வித்தியாசமான ஒரு காரியங்களை சொல்லுவதற்கு, செய்வதற்கு, நடத்துவதற்கு ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார்? ஒரு சில உணர்த்துதல்களை கொடுப்பார். அதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டோம், ஆனால் அவங்க கிட்ட போய் சுவிசேஷன் சொல்றதுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். ஐயோ, நான் அவங்க கிட்ட பேசின 4 தலைமுறைக்கு எங்கள் வீட்டில் அவங்க போய் பேசினதே கிடையாது, என்ன போய் பேச சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா ஆவியானுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ ஆவியானவர் ஒரு சிலர் இடத்துல பேச வேணான்னு சொல்லுவார். அப்படி கண்டிப்பாக சொல்லுவார். என்கிட்ட சொல்லியிருக்கார். ஒரு சில இடத்துலாம் பேசாதன்னுவார், ஒரு சில இடத்துக்கு போன்னுவார், ஒரு சில இடத்துக்கு போகாதன்னுவார். நீங்க போய் 10 வருஷமா பழகி இருக்க ஒரு இடம், ஆனா அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவார்? போகாத, நீ போகாதன்னுவார். ஆவியானவர் இந்த மாதிரி பேசுவாரா? நிறைய பேருக்கு நான் பேசுறது ஆச்சரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஆவியானவர் இப்படிலாம் பேசுவாரா? பேசுவார். அதுக்கு தான் அமைதல்ல காத்திருக்கணும்னு சொன்னேன். நம்ம வெறுமனே நம்ம எந்த சோர்ஸை தெரியுமா நம்புறோம்? ஊழியக்காரர் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லணும், பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொல்லணும், டிவியில் யூடியூப்ல பார்க்குற ஊழியக்காரர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த வார்த்தை தான் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அவங்க உறுதி தான் படுத்துவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? செகண்ட் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் சொல்றது யாரா தான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவர் தான் சோர்ஸ். அவர் சொன்னதை
ஊழியக்காரங்க கம்ஃபர்ட் அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம், ப்ராஃபட் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆராதனையில் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட அவங்களுடைய வார்த்தையினால கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எப்பயுமே ஒரு காரியத்தை செய்யாத, போகாத இப்படின்ற காரியத்தை முதல்ல சொல்றவர் யாராக தான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் உங்களை சரியான வழியில உங்களை அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, எபிரேயர் 11:8 ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறோம். சீக்கிரம் எடுப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். He did not know. எங்க போறானே அவனுக்கு தெரியாது. இப்ப ஆபிரகாம் மாதிரி உங்களை பார்த்து ஆண்டவர் ஒன்று சொன்னானே நீங்க செய்வீங்களா? அதே வார்த்தை, பில்லி இந்த இடத்த விடு, சர்ச்சை விடு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு நானும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா அதுக்கு நான் ரெடியா? இல்லை எங்க அம்மா அப்பா ரெடியா? ஏன்னா நம்ம அதெல்லாம் யோசிப்போம் இல்லையா? எங்க அம்மா அப்பா எப்படி எடுத்துப்பாங்க? ஊழியக்காரங்களாம் ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, விசுவாசிங்க என்ன நினைப்பாங்க, இல்லை போய் நான் என்ன பண்ணுவேன், எந்த பொருளை தூக்கிட்டு போறது, எதை வச்சுட்டு போறது, எங்கேயாவது ஒரு சேஃப்டி டெபாசிட் ஒன்று பேங்க்ல போட்டு வச்சுக்கலாமா? இவ்வளவு விஷயம் நான் யோசிப்பேன் ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா. ஆனா ஆபிரகாம் கிட்ட போ அப்படின்னு சொல்லும் போது அவர் எதையுமே அதனாலதான் அவருக்கு டைட்டிலே முத்திர குத்தாச்சு. ஆபிரகாமுக்கு அவர் பேர் விசுவாசத்தின் தகப்பன். ஏன்னா அவர் எதுவுமே அவர் கையில எதுவுமே இல்லைங்க. அவர் போக தான் தேவன் அவர் ஆசீர்வதிக்க தான் அவர் செல்வந்தர் ஆகிறாரு. அவர் போகும்போதே பெரும் திரளோட அவர் போகல. அந்த டைம்ல கொஞ்சம் இருந்தது, ஆனா அவர் போக தான் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். அப்ப அறியாமல்னா என்ன அர்த்தம்? அந்த சௌகரியமான இடத்தை விட்டு வெளியே வரணும். எனக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி இருக்கும், அதனால நான் ரொம்ப ஜாலியா போவேன். ஆனா ஆவியானவர் கூட நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்குறீங்கன்ற அந்த உறுதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த இடத்திற்குள்ளாகையும் அவர் போக சொல்லும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? ரொம்ப தைரியமாக நாம் போக முடியும். ஏனென்று சொன்னால் அப்படி நம்ம நடக்கும்போது நமக்கு ஒரு உறுதி நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏசாயா 43:19 வாசிக்கிறோம். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே, வனாந்தரத்துல வழி வாய்ப்பே ரோடு, ஏதோ தார் ரோடு போய் மண் ரோட்ல எங்க போய் போட முடியும்? ஆனா அது போடுவாராம். அடுத்ததா அவாந்தர வெளியிலே தண்ணி இல்லாத இடத்துல ஆறுகளையும். அப்ப என்ன அர்த்தம்? வனாந்தரத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்க போனோம். ஏன்னா வனாந்தரத்துல போனா நடக்கிறதுக்கு ரோடும் போட்டு தருவாரு, குடிக்கிறதுக்கு தண்ணியவும் அவர் தருவார். ஆனா நான் செய்ய வேண்டியது ஆவியனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவரோடு கூட தைரியமாக நடக்க பழகுங்கள். Learn to walk boldly with him. தைரியமா இருக்கணும் உங்களுடைய நட சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. உங்களுடைய நட அப்படியே ஒரு மாதிரி தளர்ந்து போன நடையாக இருக்கக்கூடாது. நமக்கு அந்த போல்ட்னஸ் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமா இருக்கு. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இல்லையா, அதாவது இதுக்கு முன்னாடி அவன் தலைமைத்துவம் முடிஞ்சிருச்சு, மோசேனுடைய தலைமைத்துவம் முடிஞ்சிருச்சு. ஆனா யோசுவாவை பார்த்து, யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம் போடுங்கப்பா. யோசுவா 1:9 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்ன சொல்றாரு? பயப்படாதே, பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அதுக்காக யோசுவா போகும் இடம்லாம் இருப்பா, நான் என் இஷ்டத்துக்கு போவேன்லாம் போல. யோசுவா நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஏரியாவையும் கான்கர் பண்ற, சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? தேவனிடத்துல போய் கேட்கிறாரு, நான் இதை போகட்டுமா, இந்த யுத்தத்துல நான் ஜெயிப்பேனா? எனக்கு தான் யோசுவா 1:9 இந்த வசனத்தை கொடுத்துட்டாருன்னு பயங்கரமா ஒரு போல. அவர் அந்த கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்லயே, அந்த தொடர்ச்சியான உறவிலேயே தேவனோடு இருந்ததுனால அவர் என்ன பண்றாருங்க? சரியான இடத்திற்கு அவர் போகிறார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு பட்டணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, சின்ன பட்டணம், அதை மேற்கொள்ள முடியல. திரும்ப போய் கேட்கிறார், எதனால என்னால மேற்கொள்ள முடியல? மறைஞ்சிருக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆகான்ற ஒருத்தன் என்ன பண்ணா, சாபத்தீடான பொருளை எடுத்துட்டு வந்துட்டான். நீ அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி அவனை தூக்கு, முதல்ல அவன் கேம்ப்ல இருந்து, உங்களோட இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அவனை தூக்குங்க. அவன் தூக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோ காரணம் என்ன? வாக்குத்தத்தம் உண்மைதான், வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. ஆனால்
ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாதைகளை செவ்வை பண்ணும்படி யோசுவா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அதனாலதான் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை ஒரு லீடரா இருந்து யாரு சுதந்திரிச்சு கொடுத்தா? யோசுவா அதை பெற்றுக் கொடுத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? காரணம் என்ன? யோசுவாவுக்கும் தேவனுக்குமான உறவு தைரியத்தை, அதாவது அந்த போல்ட்னஸ் இருந்தது. அந்த வார்த்தையை தான் நம்ம இங்க புரிந்துக்கணும். கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? நீ பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, நீ கலங்காதே. 2 கொரிந்தியர் 3:12-14 வேகமாக வாசிச்சு முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:12-14. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஸோ இப்போ பின்னாடி இருக்கிற காரியம் அது ரொம்ப ஆழமான ஒரு போதனை. அதை நம்ம வேறொரு நாளில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும், பவுலுக்கு ஒரு தைரியம் இருக்குது. மற்ற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா டீச்சிங்கையும் கம்பேர் பண்ணி என்னுடைய டீச்சிங், அதாவது என்னுடைய போதனை, நம்ம அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், ஆவியை பெற்றவர்கள், நம்ம ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. எதனால அவருக்கு வருது பாருங்க? நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால். அதாவது பொக்கிஷங்களை நாங்கள் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி சொல்லுவார். அந்த பொக்கிஷம்ன்றது யாருங்க? எதுங்க பொக்கிஷம்? என்னது? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பொக்கிஷம். இது சரீரம் என்னதுங்க? மண் பாண்டம். இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா ஒரு நாள் போக போகுது. ஆனா உள்ள நம்ம சுமக்கிறது யார? பொக்கிஷத்தை சுமக்கிறோம். பொக்கிஷம் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நிற்போம். 5 காரியங்களை இந்த நாள்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த காரியங்களை உங்களுக்கு கேள்விகளா நான் கேட்கிறேன். முதல் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பரலோகத்தினுடைய செல்வாக்கை பெற்று தருகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்குதா? நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேல அவர் செய்ய போறாரு. அதனால நான் வெறும் கான்ஃபிடன்ஸ் இல்லை, நான் ப்ரே பண்ணும்போது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் நினைச்சு பார்க்கறத விட அதிகமா நான் என்ன ப்ரே பண்றேனோ அதை விட அதிகமா தான் என்னுடைய தேவன் எனக்கு செய்வார். காரணம், எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தினுடைய செல்வாக்கை எனக்கு பெற்று தருகிறவர். அடுத்து 2வது நாம் பார்த்த ஒரு காரியம், அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நாம் நேரம் செலவழிக்கணும். இதனால ஒரு தீர்மானம் எடுங்க. தனிமையில நீங்க ஃபேமிலி பிரேயர் அந்த பிரேயர்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கண்டிப்பா செய்யணும். ஆனா தனிமையிலே தேவனோடு நேரம் செலவழிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். 3வதாக மனமுவந்து அவரை சேவிக்க வேண்டும். மனமுவந்து, வருத்தத்தினாலேயோ அதாவது கட்டாயத்தினாலேயோ அல்ல, மனமுவந்து கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நாம் சேவகம் செய்ய வேண்டும். 4வதாக சௌகரியமான இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், ஆனா அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். 5வதாக நாம் பார்க்கிற காரியம், அவரோடு கூட தைரியமாக நடக்க அறிந்து கொள்ளுங்கள். Because he is with you. அவர் உங்களோடு இருப்பதனாலே உங்களுக்கு அந்த தைரியம் வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையின் மேல் உங்களுடைய விசுவாசம் வேண்டும். அவரோடு அந்த ஐக்கியத்தில் நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிறத விட ஒரு பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை வழி நடத்த உண்மை உள்ளவர். இன்னைக்கு ஆவியானவரோடு கூட அந்த நேரத்தை நம்ம செலவழிக்க போகிறோம். ஆவியானவரோடு கூட நேரத்தை செலவழிக்க போகிறோம். நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நான் தரப்போறேன். நீங்க அமைதல்ல நீங்க கொஞ்ச நேரம் அவரோடு நீங்க பேச போறீங்க. சரியா? இது வரைக்கும் நீங்க பேசாம இருக்கு. சத்தம் போட்டு யாரும் சத்தம் போட வேண்டாம். ஆவியானவர்களை தொடும்பொழுது உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஆவியானவரோட பேச பழகுங்க. நான் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம அமைதலா இருக்க போறோம். ஆவியானவரோடு நீங்க பேசணும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அமைதல்ல நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமா உங்களோட பேசுவார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். இதுதான் உறவு. உறவுனா நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கிறது இல்லை, அவர் பேசணும். அவர் பேசணும், அவரோடு உறவு கொள்ளணும். இந்த உலகத்துல வேற எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தேவனோடு ஆவியானவரோடு இருக்கிற அந்த உறவு ஒரு நாளும் நீங்க எதற்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது.
அந்த ஒரு நிர்ணயத்தை இன்னைக்கு நீங்க எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாள்ல நான் இவ்விதமான ஒரு தீர்மானம் எடுக்கிற, ஒரு நாளும் எனக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற உறவை நான் எதற்காகவும், எந்த மனுஷனுக்காகவும், எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க போறதே இல்லை. ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அமைதல நம்ம காத்திருக்க போறோம். ஒருவேளை மனசார நீங்க ஏதாவது உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கலாம், நிறைய உங்களுக்கு ஜெப தேவைன்னு இருக்கலாம், அதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க. அது சொல்றதுக்கு வேற ஒரு நேரம் இருக்குது. ஆனா ஒரு சில நேரம் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். நிச்சயமாய் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்துவார். நிச்சயமாக. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நொடி கூட வீணாய் போவதில்லை. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி காத்திருக்கிற ஒரு நொடியும் வீணாய் போவது இல்லை. ஒரு நொடி கூட வீணாய் போவதில்லை. ஒரு நொடியும் வீணாய் போவதில்லை. நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பரிசுத்த தேவன். பரலோகத்தினுடைய எல்லா செல்வாக்கையும் எங்களுக்காக தருகிறவர் நீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நீர். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு உறவு கொள்ள நீர் விரும்புகிறீர், நேரம் செலவிட விரும்புகிறீர். எத்தனையோ சத்தம் எங்களை சுற்றி இருக்கிறது. மனுஷனுடைய சத்தம், பிசாசனுடைய சத்தம், உலகத்தினுடைய சத்தம். தேவனுடைய சத்தத்திற்கு மேலாக எங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மத்தியில அமைதல்ல காத்திருப்பது நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இதுதான் ஒழுக்கம்னு கர்த்தர் சொல்றீங்க. இந்த பழக்கத்திற்குள்ளாக வருவதற்கு இந்த நாள்ல எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. அமைதல்ல நாங்க காத்திருக்கிற அந்த பொறுமையை தாங்க. Why is God not yet speaking with me? தேவன் என்னோடு ஏன் இன்னும் பேசவில்லை? இவ்வளவு காலமா நான் ஜெபிக்கிறேன், இன்னும்
எனக்கு இதுல காரியத்துல ஒரு தெளிவே இல்லையே, வெளிப்பாடே இல்லையேன்னு சொல்லி நம்ம கேட்கிற கேள்விக்கான பதில் இதுதான். கர்த்தருடைய சமூகத்திலே அமைதல்ல காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். இந்த அமைதல்ல நம்ம என்ன யோசிப்போம்? இந்த அமைதல்ல உங்க சிந்தையில நடக்கிறது என்ன? ஆவியானவரே என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. மனசுல இதை மாத்திரம் சொல்லுங்க. உங்க மனசுல அந்த யோசனை மாத்திரம் இருக்கட்டும். சும்மா வெறுமையாக்குறது, நம்ம யோகாசனம் பண்ணல, வெறுமையாக்குறதுக்கு. இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் தியானம்ன்ற பேர்ல என்னென்னலாம் பண்றாங்க. ஆனா உண்மையாலுமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய இருதயத்துல ஆழத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுத்தரவும், சத்தியத்தின் பாதையில நம்மை நடத்தவும், நம்மை பரிசுத்தம் பண்ணவும், நமக்கான நன்மைகளை பெற்றுத்தரவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அவர் பேசுவதற்கு நாம் நேரம் கொடுப்பதில்லை. இதனாலே நீங்க அது ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களோடு பேசுறதுக்கு இன்னையிலிருந்து நான் ஒரு நேரம், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது காலையிலயா இருக்கட்டும், சாயங்காலமா இருக்கட்டும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் என்னன்னாலும் மாத்தாதீங்க. அந்த நேரத்துல தனிமைக்கு போங்க, ஒரு அறைக்குள்ள போங்க. உங்களுக்கு ஒருவேளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைகளை வேற பொறுப்புல கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க நான் ப்ரேயர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போங்க. மனைவிமார்கள் நிறைய நேரம் இதை காரணம் சொல்லுவோம், என் பிள்ளைய பார்த்துக்கணும், எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் குடும்பத்துல வேற யார்கிட்டயாவது பிள்ளைகளை கொடுத்துட்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கணவன்மார் நீங்க கண்டிப்பா செய்யணும். நீங்க என்னதான் வேலையை செஞ்சாலும், நீங்க என்னதான் கடினமா குடும்பத்துக்கு உழைச்சாலும், ஆவியானவரோடு இருக்கிற உறவுல நீங்க உறுதியா இல்ல, ஆவியானவரோட அந்த ஐக்கியத்துல இல்லைன்னா சீக்கிரத்துல உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய உறவும் நீங்க சம்பாதிக்கிற உங்களுடைய காரியம் எல்லாம் சீக்கிரம் அது கரைந்து போகக்கூடியதா இருக்கிறது. இதை நீங்க எச்சரிப்பின் வார்த்தையா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆலோசனையாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவரோடு உறவு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். ஆவியனுடைய சத்தத்தை தேவ பிள்ளைகளாகிய நம்ம கேட்க பழகலனா பிசாசனுடைய சத்தத்தை அவன் அதிகமாக அவன் கத்துவான். அவன் பேச மாட்டான், அவன் கத்துவான். அந்த சத்தத்தை கேட்டு இதுதான் நிஜம், இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம ஏமாந்து போயிடுவோம். உலகத்தினுடைய சத்தம் இருக்குது, பிசாசனுடைய சத்தம் இருக்குது, மனிதர்களுடைய சத்தம் இருக்குது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மத்தியில நான் பரிசுத்த ஆவியனுடைய சத்தத்தை கேட்க என் காதை நான் பழகி கொள்வேன். நான் அதற்கான என்னுடைய இருதயத்தை அதுக்காக நான் பக்குவப்படுத்துறேன், அதற்காக என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இதனாலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபைக்கு அதை தான் செய்ய சொல்றார். நான் தேவனுடைய ஊழியக்காரனா கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவரோடு அந்த நெருக்கத்திற்குள்ள வர பழகுங்க. அதை பழக்கமா மாத்துங்க. வேற எந்த காரணமும் சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்களே அதை நியாயப்படுத்தி கொள்ளாதீங்க. நான் அதனால அதை செய்யல, இதனால வேண்டாம். என்னானாலும் இந்த நேரத்துல நானும் பரிசுத்த ஆவியானவரும் நேரம் செலவழிக்க போறோம். அமைதல் இருந்து பழகுங்க. முதல்ல மேபி கொஞ்ச நாளைக்கு நமக்கு எதுவுமே பேசாத மாதிரி, எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கலாம். ஆனா பழக 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 அந்த நேரத்தை, அந்த இடத்துல, அந்த ஒரு ஒழுக்கத்துக்குள்ள நீங்க வாங்க. அப்போ நிச்சயமா அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் உங்களுக்கு சவாலா நான் இதை சொல்றேன். ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, அமைதலா இருக்கேன்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்களா ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. பழகுங்க. நாள் ஆகட்டும், வாரங்கள் ஆகட்டும், மாதங்கள் ஆகட்டும், பரவாயில்ல. அந்த தனிப்பட்ட நேரத்தை விடாதீங்க. அது 1/2 மணி நேரமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம். ஜஸ்ட் ஸ்டே காம் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்திலே நம்ம சங்கீதத்தில் வாசிச்சபடி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிட், லேர்ன் டு சிட் காம். அமைதல்ல உட்கார பழகுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற மனுஷங்க. அமைதல்ல உட்கார்றதுக்கு நம்மளால முடியாது. ஆனா இன்னைக்கு அதை தான் செய்ய சொல்றார் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய உறவு சரி செய்யப்படும் பொழுது, உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இதை மறந்து விடாதீர்கள். இதை மறந்து விடாதீர்கள். உங்க இருதயத்தில் நல்ல ஆழமா இதை பதிய வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட ஆவியானவர் நிச்சயமாய் பேசுவார். சோர்ந்து போகாதீங்க.
அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், இருந்தாலும் பரவாயில்ல, ஆவியானவரே நீங்க பேசுற வரைக்கும் இந்த டைம்ல நான் உங்ககிட்ட காத்திருக்க போறேன், நீங்க தான் பேச போறீங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு காத்திருப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மதிய வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவியானவரோடு இருக்கிறதான இந்த உறவை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த உறவுல நாங்க எப்படி வளரணும், இந்த உறவுல நாங்க எப்படி காத்திருக்கணும், இந்த உறவு மற்ற எல்லா காரியத்தை விடலும் மேலானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கேட்ட இந்த வார்த்தையின்படி உம்மோடு கூட நேரம் செலவழிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை முதன்மைப்படுத்த, பிரையாரிட்டைஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தின் சத்தம், மனிதனுடைய சத்தம், பிசாசனுடைய சத்தம் எவ்வளோ என் காதுகள் தொனித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மத்தியில் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கணும்னா அமைதல்ல இருக்க நாங்கள் பழகணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க, சோர்ந்து போகாம அதிகமாய் காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்க. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க, இந்த சபை, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, கேட்க போறவங்க யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில், அந்த உறவுல நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை சத்ருவானவன் எவ்விதத்திலும் பொறுக்கி விடாதபடிக்கு அவருடைய இருதயத்தை சுற்றி இயேசுவின் இரத்தத்தையும் பரிசுத்தாவினுடைய அக்கினியையும் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பலனுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையின் முழுமைக்குள்ளாக நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. God bless you. வாலிப பிள்ளைகள் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடில், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற